கல்வியில் மட்டுமல்ல, பெண்களுக்கு எதிராக வேறு எந்த தடை வந்தாலும் அதை உடைப்பேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். புதுமை பெண் திட்டத்தின் 3ஆம் கட்ட விரிவாக்கத்தை தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தின் கீழ் மேலும் 75,028 பேர் பயன்பெற உள்ளனர். இத்திட்டத்திற்கான பிரத்யேக வங்கி அட்டையையும் மாணவிகளிடம் முதலமைச்சர் வழங்கினார். விழாவில் சிறப்புரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின், பாலின ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பெண்கள் கல்வி பயில்வதில் இருந்த சிரமத்தை உடைத்தது நீதி கட்சி என்றார். தொடர்ந்து பேசிய அவர், நாட்டிலேயே அனைத்து துறைகளிலும் தமிழக பெண்கள் டாப்பாக இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். போட்டிகள் நிறைந்த உலகத்தில் பட்டங்களை தாண்டிய தனித்துவம் மிக அவசியம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தினார். சமூக ரீதியா பாலின ரீதியா படிப்புக்கு தடை கற்கள் இருந்துச்சு. பெண்களை படிக்க வச்சா போட்ட காசை விட லாபம் ஜாஸ்தியா வரணும். இங்க ஒருத்தர் ஆயில் மில் நடத்தி மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இழந்துடுவாங்க என்ற மூடத்தனமும் பிற்போக்குத்தனங்களும் தனமும் கோலோச்சன காலம் அந்த காலம். அதை மாத்தி படிச்சா அறிவு வரும் என்ற தன்னம்பிக்கை வரும்னு புரிய வச்சு கல்வி கனவை எல்லோருக்கும் திறந்து விட்ட ஆட்சி தான் நீதி கட்சி ஆட்சி. உங்களுடைய படிப்புக்கு மட்டுமல்ல, எந்த தடை வந்தாலும் அதை நான் உடைப்பேன். எந்த அப்பாவும் தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கு கணக்கு பார்க்க மாட்டாங்க. அப்படித்தான் உயர்கல்விக்கான திட்டங்களாக எந்த நெருக்கடி இருந்தாலும் அதை நிறைவேற்றியே தீருவேன். ஒரு ஆண் கல்லூரிக்குள் நுழைஞ்சா அது கல்வி வளர்ச்சி, அதுவே ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைஞ்சா அது சமூக புரட்சி. இது போட்டிகள் நிறைந்த உலகம் இது. அதனால பட்டங்களை தாண்டின தனித்திறமைகள் அவசியம். உயர்கல்வி பெறாத பெண்களே தமிழ்நாட்டில் இல்லை என்ற நிலையை உருவாக்காமல் நான் ஓய மாட்டேன்.